வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவித்தொகை 2500 உயர்வு. பட்ஜெட் தாக்கலில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மனமில்லாத காகிதப்பூ பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா விமர்சனம். மின்சாரம் தாக்கி கோவில் காவலாளி உயிரிழப்பு, வானூரில் சோகம். திருக்காஞ்சியில் மாசிமக தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி கவர்னர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று பேசினர். தொடர்ந்து இன்று காலை 9:30 மணிக்கு சட்டசபை மீண்டும் கூடியது. அப்போது நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2025-26 ஆண்டுக்கான 13,600 கோடிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசினார். அப்பொழுது அவர், வரும் நிதியாண்டு முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியோடு சேர்த்து 2 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என்றார். பாண்லேவில் ஐஸ்கிரீம் தயாரிப்பை ஊக்குவிக்க புதிய ஐஸ்கிரீம் பிளானட் அமைக்கப்படும் என்றும், தனியார் பங்களிப்புடன் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்கப்படும் என்றார். விடுபட்ட மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், வாரத்தில் 2 நாட்கள் என்பதை மாற்றி இனி தினமும் மாலை நேரத்தில் சிறுதானிய சிற்றுண்டி மற்றும் முட்டை மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றார். மருத்துவம், பொறியியல் பாடப்பிரிவுக்கு வழங்கப்பட்ட சென்டாக்க உதவி தொகை இனி அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்குவிப்பு தொகையாக 3 ஆண்டு வழங்கப்படும் என்றார். 1000 புதிய பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளை துவக்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியில் இருந்து 3 கோடியாக உயர்த்தப்படும் என்றார். ராஜ்நிவாசை பழமை மாறாமல் புனரமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் ஈம சடங்கு நிதியுதவி 15,000 இருந்து 25,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். எந்தவித உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதேபோல முதியோர் உதவித்தொகையும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். அரசு துறைகளில் 2500 காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு முழுமையாக நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார். பொதுமக்களுக்கு 1 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கப்படும். கடல் ஆமைகளை பாதுகாக்கும் பொருட்டு இயற்கையான குஞ்சு பொறிக்க முறையை பயன்படுத்தி கடல் ஆமை முட்டைகளை குஞ்சு பொறிக்க வைத்து மற்றும் கடற்கரை வாழ்விடங்கள் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஆட்சிப்படத்தில் உள்ள சதுப்பு நில பகுதியை கணக்கெடுத்து சதுப்பு நில காடுகளின் சுற்றுச்சூழல். முதலமைச்சர் இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா, மனமில்லாத காகிதப்பூ பட்ஜெட் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரி மாநில வருவாயும் இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடையும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த முறை அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை, அனைத்து திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றார். இருந்தாலும் மணக்க முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்ததாகவும், இந்த பட்ஜெட் என்பது ஒரு காகிதப்பூ என்று விமர்சித்தார். இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சரின் அறிவிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா, புதுச்சேரியில் மாநில வருவாய் எவ்வளவு செலவு என்பது குறிப்பிடப்படவில்லை, மேலும் கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையும் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது என்றார். புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில்துறை கொள்கை, வியாபாரிகளுக்கான புதிய திட்டங்கள், ஐடி பார்க் போன்றவை இல்லை என்றும், புதிய சுற்றுலா திட்டங்கள் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு பயனில்லாத பல விஷயங்கள் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளதாகவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, புதுச்சேரி துறைமுக வருமானம் தனியாருக்கு செல்வதாகவும், மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும், இந்நிலையில் புதுச்சேரி வளர்ச்சியில்லாத ஒரு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பட்ஜெட்ல நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது.
இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. உங்களுடைய பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு தெரியும். எவ்வளோ புதுச்சேரியோட வருவாய்ன்றது இருக்குது, எவ்வளோதான் செலவு பண்ண முடியுன்றது இருக்குது. புதுச்சேரியுடைய கடனும் நம்ம இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாத நிலையில கொண்டு போய் எட்ஜாக நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால கடன் வாங்கி செய்ய முடியாத சூழ்நிலையில நிறைய திட்டங்களை நினைச்ச மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதோட புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பாலிசியில் ஏதாவது புது பாலிசி, வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள். ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்னைக்கு இல்லை, வியாபாரம் இல்லை, தொழிற்சாலைகள் வரல, அந்த தொழிற்சாலைகள்லாம் போயின்னு இருக்குது, ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை. இதே மனப்பட்ட இதுவரையும் இதே முதலமைச்சர் 10 முறை சொல்லியிருக்காரு. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்லை. மின்சாரம் தாக்கி கோவில் காவலாளி உயிரிழந்த சம்பவம் வானூர் அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த கிளியனூர் திடீர்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. கடந்த 10 ஆண்டுகளாக பஞ்சவடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பூஜை நேரங்களில் பெல்லடிப்பது மற்றும் ஆலய பணியில் சிறு வேலைகளை செய்து வந்தார். இந்நிலையில் பணியை முடித்துக்கொண்டு காலை உடைமாற்றிக் கொள்வதற்காக செக்யூரிட்டி அறைக்கு சென்றுள்ளார். அறை முழுவதும் இரும்பில் உருவாக்கப்பட்டிருந்த நிலையில் மின்கசிவு அறை முழுவதும் பரவி இருந்துள்ளது. உடைமாற்றச் சென்ற அண்ணாதுரை மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருக்காஞ்சியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். புதுவை திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மார்ச் 1ஆம் தேதி ஐயனார் வழிபாடு, பொறையாத்தம்மனை வழிபாடு செய்து கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. 2ஆம் தேதி அனுக்சை கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, கணேச உற்சவம் நடைபெற்றது. 7ஆம் நாள் உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று காலை நடைபெற்றது. இது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து இன்று காலை மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆற்றில் நீராடி வழிபட்டனர். இது தவிர ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கோவிலுக்கு செல்லும் சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. வில்லியனூர் போலீசார் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். இதேபோல் தவளக்குப்பத்தை அடுத்த நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவிலின் 10ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி விழா நடைபெற்றதா. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டார். அகத்தியர் திருமணம் தனுஷ்கோடி, ஜெய் ஸ்ரீராம் சித்தர் சுவாமிகள் ஆலயம், சின்ன ராமேஸ்வரம் ஸ்ரீ சிவராமநாத சுவாமி உடனுரை பரிவர்த்தன சுவாமிகளை தரிசனம் செய்து தீர்த்த கலசத்துடன் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோவில் வளர்ச்சிக்கு நிதி வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் வணிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அளிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் வணிகர்கள் குறித்த அறிவிப்பு எதிர்பார்த்ததாகவும் வணிகர் நல வாரியத்திற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குவார்கள் என்று தான் எதிர்பார்த்ததாகவும் தெரிவித்தார். ஆனால் ஒதுக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் மற்ற மாநிலங்களில் ஜிஎஸ்டி உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உள்ளதாகவும் ஆனால் புதுவை மாநிலத்தில் மட்டும் 20 லட்சமாக இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக வணிகர்களுக்காக சட்டப்பேரவையில் போராடி கொண்டிருப்பதாக கூறினார். காந்தி முறையில் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் வணிகர்கள் மூலம் வரும் வருமானத்தில் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள், ஆனால் வணிகர்கள் ஏமாற்றப்படுகின்றனர் என்றார். நடைபெறவுள்ள 10 நாள் கூட்டத்தில் ஜிஎஸ்டி உச்சவரம்பை 20 லட்சத்தில் இருந்து 40 லட்சமாக உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாகவும் வணிகர்கள் நல வாரியத்திற்கு 2 கோடி ஒதுக்குவார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளது என்றார். முக்கியமாக வணிகர்கள் எதிர்பார்த்த வணிக வாரியத்துக்கு 2 கோடியை கேட்டிருந்தோம். இந்த பட்ஜெட்ல எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை மற்றும் நமது முதலமைச்சரிடம் வழங்குவார் என்று இன்னும் நடக்கின்ற 10 நாள் கூட்டத்தொடரில் செய்வார்கள் என்று முதலமைச்சரிடத்திலும் கவர்னரிடத்திலும் நாம் அன்பு வேண்டுகோளாக வைக்கின்றோம். கண்டிப்பாக இன்று இன்னும் நடக்கின்ற கூட்டத்தொடரில் நமது அண்டை மாநிலத்தில் இருக்கின்றபடி ஜிஎஸ்டி உச்சவரம்பை
20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்துவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. வணிக நல வாரியத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. வணிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. மாசிமகத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி உதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரி விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், சக்திவேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமாரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன், அமைச்சர் சாய்ஜேயின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல புதுவை உதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த 23 ஆண்டுகளாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இண்டேன் லாரி ஓட்டுநர்கள் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது 24ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இது லாரியில் இரவு முழுவதும் உணவை தயார் செய்து சுமார் 5 வகையான உணவுகள், ஒரு இனிப்பு என அன்னதான சேவை செய்தனர். தொடர்ந்து செய்து வரும் ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் உதயகுமார், மனோகரன், சரவணன், காசிலிங்கம், திருமலை, ராஜன், ஐலி உள்ளிட்டோர் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு சுகாதார திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஓய்வூதியதாரருக்கு மத்திய திட்டம் விரிவுபடுத்தப்பட்டதால் மருத்துவம் அலவன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் கருத்தை அறியாமல் தன்னிச்சையாக திட்டத்தை திணித்துள்ளதாக கூறி ஓய்வூதியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக இன்று ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் சட்டசபையை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. வஉசி பள்ளி அருகே இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தை ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். உழவர்கரை பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி லாவண்யா வாய்க்கால்களை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளர் லாவண்யா ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் முதல் 2வது 3வது தெரு மற்றும் 6வது தெரு வரை மற்றும் புதுநகர் அணைக்கரை வீதி முத்துமாரியம்மன் கோவில் ஏரிக்கரை அருகில் சாக்கடையில் இறங்கி தீவிர துப்புரவு பணியை மேற்கொண்டார். அவரது தலைமையில் கழக நிர்வாகிகள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அணைக்கரை வீதியில் உள்ள மக்கள் இந்த அணைக்கரை வீதி பகுதியில் கடந்த 6 மாதமாக யாரும் வந்து தூய்மை பணியில் ஈடுபடவில்லை என்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வந்து பார்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கொசு உற்பத்தியாகி பொதுமக்களை பதம் பார்ப்பதாகவும் இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லாவண்யா இந்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டதாகவும் சாக்கடையை சுத்தம் செய்ததாகவும் அணைக்கரை வீதி மற்றும் பல பகுதிகளில் நாளை தன்னுடைய செலவில் கொசு மருந்து அடித்துக் கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுவையில் 7 பேரிடம் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்களை இனவழி போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலை சேர்ந்த திருக்குமரன் என்பவரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி திருக்குமரனும் மர்ம நபருக்கு 3.63 லட்சத்தை அனுப்பியுள்ளார். இதனையடுத்து திருக்குமரனுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த தென்னரசன் என்பவர் 63,000 மரபாலம் பகுதியை சேர்ந்த மேஷாக் 44,000 ரூபாயையும் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த தினகரன் என்பவர் OLX மருந்து படிக்க விற்பனை இருப்பதை பார்த்துள்ளார். இதனையடுத்து தினகரன் அந்த விற்பனையாளரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். பின்னர் தினகரன் 89,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதுபோல புதுச்சேரியில் 7 பேர் 6.49 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர்.
பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ரவுடி திருவண்ணாமலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவை வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, வெடிகுண்டு வீச்சு, கொலை முயற்சி, விபச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதா. அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலித்து வந்த ஐயப்பன் அந்த பணம் மூலம் கோடீஸ்வரர் ஆகியுள்ளார். இந்த பணத்தில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஆடம்பர பங்களா கட்டி குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி ஐயப்பன் திருவண்ணாமலை அடுத்த வேட்டவலம் அருகே தச்சம்பட்டு அருகில் உள்ள வேலையம்பக்கம் கிராமத்தில் சீட்டு விளையாடுவதற்காக சென்றுள்ளார். அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் ஐயப்பனை கத்தியை காட்டி மிரட்டி காரில் கடத்தி சென்றுள்ளது. பின்னர் நீலாந்தங்கல் கிராமத்தில் உள்ள ஏரி பகுதியில் அவரை வெட்டி கொலை செய்துள்ளது. இது குறித்து வேட்டவலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட புதுவை மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த முத்துக்குமார், சந்துரு, குப்புசாமி, தனசேகர், விவேக், ராஜேஷ், புஷ்பானந்தம் ஆகிய 7 பேர் மற்றும் கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மணிகண்டன், புவனேஷ், நடராஜன் உள்ளிட்ட 3 பேர் என 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட ஐயப்பன் உடல் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து நேற்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதா. இதனையடுத்து ஐயப்பனின் உடல் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலம் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அவரது ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆம்புலன்ஸ் முன்பு இருசக்கர வாகனத்தில் பட்டாசு வெடித்தபடி ஊர்வலமாக சென்றனர். இதனால் புதுவை நகரம் பரபரப்புக்குள்ளாகியது. இன்று காலை ஐயப்பன் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சன்னியாசி தோப்பு இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த சவ ஊர்வலத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்கு சென்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8065 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 64,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1060 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவித்தொகை 2500 உயர்வு. பட்ஜெட் தாக்கலில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மனமில்லாத காகித பூ பட்ஜெட். பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா விமர்சனம். மின்சாரம் தாக்கி கோவில் காவலாளி உயிரிழப்பு. வானூரில் சோகம். திருக்காஞ்சியில் மாசிமக தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.